வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். ஃப்ரைடே அன்றைக்கி க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா த க்ரூட் ப்ரைஸ் அபவுட் $94. பிரெண்ட் க்ரூடை பற்றி பேசுகிறேன். பட் ஷேர் மார்க்கெட் கூட நல்லா போயிருக்கு, அரௌண்ட் 275 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே ஏறி இருக்குது. பட்டு இந்த ஈரான் அண்ட் அமெரிக்கன் நெகோசியேஷன் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து சப்போஸ் டு பி இந்த பாகிஸ்தானில் நடக்க போகுது. அண்டு வைஸ் பிரசிடெண்ட் வேன்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ டாப் லெவலில் என்கேஜ்மெண்ட் இருந்தாலும் இதோட அவுட்கம் எப்படி இருக்க போகுது, எப்படி வந்து இந்த கம்மிங் வீக் வந்து ஷேர் மார்க்கெட்டை பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து என்னுடைய பர்சனல் வியூ, அது வந்து இதுதான் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் நிறைய ரிசல்ட்ஸ் வரப்போகுது. நம்ம இந்த கம்மிங் வீக் நிறைய ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு. ஸோ அதனால் அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துக்கிறது, அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, அந்த சண்டை போடுற பார்ட்டிஸ் 2 பேரும் மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இப்போ மீட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸஸ்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த ஆயில் ப்ரைஸஸ்லாம் குறைஞ்சதுங்க காரணம் அதே தான். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டும் அட்வான்ஸஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது தென் டிக்ளைனோட அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் இந்த அவுட்கம் ஆஃப் த டாக் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 பேரும் அவங்களுடைய சார்ட்டர் ஆஃப் டிமாண்டு பார்த்தீங்க அப்படின்னா அது அதர் பார்ட்டி வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்படி தான் சொல்லணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க நியூக்ளியரை சொன்னாங்கன்னா அவங்க நியூக்ளியரை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பேச்சளவில் அதாவது சொல்லிக்கலாம், அது ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ரியாலிட்டியில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஷிப்ஸ்லாம் வந்து போக மாட்டேங்குது அந்த இது. ஏன்னா அந்த நிறைய மைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பேசேஜ் வந்து சேஃபாக இல்லை அப்படின்னு தான் நிறைய ஷிப்பிங் கம்பெனிஸ்லாம் வர ரிவீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா கூட பார்த்திங்க அப்படின்னா சம் வந்து அக்செப்டன்ஸ் வாங்கியிருக்காங்க ஈரான்ட்டு. அண்ட் அது மூலமாக நிறைய ஷிப்ஸ் வந்து அது மூலமாக பாஸ் ஆகிட்டுருக்கு. அண்டு ஆயிலாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் டேங்கர்ஸாக இருக்கட்டும், அது கூட இட்ஸ் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை யூஸ் பண்ணி நம்ம இந்தியாவோட கார்கோவை எடுத்துகிட்டு வர்றதுனால இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு க்ரீன் சிக்னல் கிடச்சிருக்கு டு யூஸ் திஸ் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அது செலக்டிவாக தான் இது நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் நம்ம. ஆனால் இந்தியா வந்து எப்படி இதை செக்யூர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஒரு டோல் டேக்ஸ் எதாவது பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த டோல் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க போல் இருக்குது. அண்டு இது வந்து நடைமுறைக்கு வந்துடும் போல் இருக்குது. ஆனால் இந்த டோல் டேக்ஸ் எதுக்கு அப்படின்னா, ஏன்னா வாரில் நிறைய டேமேஜ் ஆகிருக்குல்ல ஈரானில். ஸோ அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக, அதை சரி பண்ணுறதுக்காக அப்படின்னு கூட ஒரு கிளைம் வந்துட்டுருக்கு. இப்போ அதர் டிமாண்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்னன்னு பார்த்தா அப்படின்னா, இப்போ வந்து இவங்களுடைய ப்ராக்ஸிஸுக்கெலாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது நடக்க போதா. அண்டு ஈரான் வந்து இதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அண்டு அப்புறமேலே ஈரான் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த இஸ்ரேல் வந்து ஸ்டில் லெபனானில் வந்து இசபுல்லாவை அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாங்க. பட் அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு சம்மந்தம் இல்லை, இது வந்து நெகோசியேஷன் யூஎஸ் அண்ட் ஈரானுக்கு. ஏன்னா இஸ்ரேல் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இதை வந்து அவங்க கண்டினியூ தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அவங்கக்கிட்டேருந்து வர வந்துட்டுருக்கு. அதனால் வந்து நிறைய டிமாண்டில் வந்து 2 பேரும் வந்து ஐ டு ஐ பார்க்க இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து இந்த நெகோசியேஷன் வந்து எப்படி போக போகுதுன்னு பார்த்தோம்னா அண்டு பாசிட்டிவாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஆனால் நம்ம வந்து நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது அடுத்த வாரம். அண்டு ஏற்கனவே பார்த்தோம் டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அது வந்து எக்ஸ்பெக்டட் லைனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தெர் இஸ் 1 to 1.5% growth இன் ரெவென்யூ, இல்லாட்டா ப்ராஃபிட், இல்லாட்டா இபிட்டா மார்ஜின், அது மாதிரி தான் இருக்குது. அண்டு இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது தான் எதிர்பார்த்தாங்க.
அண்ட் இதுதான் எல்லா அனலிஸ்ட்டும் வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் பெரிய லெவலில் எந்த சர்ப்ரைஸும் இல்லை. இதே மாதிரி தான் கண்டினியூ இருக்க போது மித்த ஐடி இண்டஸ்ட்ரியோட ரிசல்ட்ஸ் கூட இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். பட் மித்த செக்டார்ஸ்லாம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். லைக் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இல்லை எதர் 2 வீலர் ஆர் 4 வீலர்ஸ், அவங்களாம் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுடைய இது வந்து சேல்ஸ் நல்லா இருந்ததுன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த Q4. அதனால் அவங்கெல்லாம் பெட்டர் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் பெரிய இம்பேக்ட் வந்து இந்த மந்த் ஆஃப் மார்ச்சில் வந்திருக்கும். அண்டு மேபி கண்டினியூ ஆகும் அண்ட் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு அதனால் பெரிய லெவலில் க்ரோத்து காமிக்கலைனா கூட பட் ஸ்டில் அண்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலுக்கு இருக்காது அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதனால் பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஒன்றும் இருக்காது. ஏன்னா எக்ஸ்பெக்டட் தான், அந்த லைனில் தான் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். பட் இந்த ரிசல்ட் சீசன் இஸ் ஆன். அதனால் நிறைய ரிசல்ட்ஸ் வரப்போது நம்ம பார்க்கலாம் அதை பற்றி. பட் மெயினாக நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இவங்களுடைய பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக முடியுமா, 2 பேரும் வந்து ஒத்துப்பாங்களா அதர் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் அணித்தரமாக. அதனால் பெரிய லெவலில் டிக்ளைன் ஆகிறதுக்கு தான் அடுத்த வாரத்தில் சான்சஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த எண்டை வந்து பேச்சுவார்த்தை முடிவில் என்ன கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னா, அமெரிக்கா ஷுவராக கிளைம் பண்ணுவாங்க, நான் வின் பண்ணிட்டேன் நெகோசியேஷனில். நிறைய இதில் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது, சில இதில் தான் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து கண்டக்டிங் திஸ் வார் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஃபார் தம். அண்டு வந்து இது வந்து ஒரு ஃபேஸ் சேவிங் தான். நெகோசியேஷன் வந்து ஃபேஸ் சேவிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஈரான் வந்து இன்றைக்கி ஏன் வந்து பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா, சைனாவோட கம்பல்ஷன் அப்படின்னு ஒரு நியூஸ் கூட நம்ம பார்த்தோம். அதனால் சைனா வந்து ஈரானை கம்பல் பண்ணுறதுனால இந்த நெகோசியேஷனுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதனால் ஈரான் வந்து எந்த விதத்துலேயும் சம்மதிக்க போகிறதில்ல. அதுதான் வந்து இந்த எண்ட் பாயிண்ட் அப்படின்னு கூட கிளியராக திட்டவட்டமாக சொல்லிடலாம் நம்ம. ஆனால் ஈரான் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, தோ ஒரு 2-3 பாயிண்டில் அக்ரி பண்ணிக்கிட்டால் கூட ஸ்டில் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை வந்து நல்ல முடிவு எட்ட முடியவில்லை, எங்களுடைய டிமாண்ட் எதுவுமே அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு தான் அவங்க சைட்லேருந்து இந்த பேச்சுவார்த்தையோட ரிசல்ட்டை பற்றி சொல்லும்போது அதுதான் சொல்ல போகிறாங்க. ஸோ அதனால் 2 பேருமே வந்து அவங்களுடைய கிளைமேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. அண்டு தோ சம் பாயிண்ட்ஸாக அக்ரி பண்ணிக்கிட்டா கூட அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஷுவராக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, டோல் டேக்ஸ் இனிமேல் வந்துடும் கல்ஃபை யூஸ் பண்ணுறதுக்கு. அண்டு இது வந்து ஆயில், கேஸு, ஃபர்டிலைசர், அமோனியா, சல்ஃபர், இது மாதிரி எல்லா ஐட்டமுக்கும் இதாகும். அதே சமயத்தில் இந்தியா வந்து ட்ரேட் டெலிகேஷன் வந்து மேலே விசிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுக்கு. அண்டு ஏற்கனவே அந்த ட்ரேடு டாக் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கு. அண்டு டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்போர்ட்லாம் பார்த்தா மார்ச்சில் ஹெவியாக டிக்ளைன் ஆகிருக்கு. நியர்லி அபவுட் 29% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அண்டு அதனால வந்து இந்த ட்ரேட் டாக்கை குயிக்காக கன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்தியன் டெலிகேஷன் வந்து பாடுபடும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெகோசியேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து இப்போ ரஷ்யாவுக்கு கொடுத்த கெடு 1 மாதம் வரைக்கும் சாங்ஷன்லேருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. அது மேபி அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டில் வந்து இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறனால இப்போ வந்து ஈவன் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் இன் யூஎஸ் கூட ரைஸ் ஆகிடுது அந்த மார்ச்சில். ஸோ அது வந்து வில் ஃபோர்ஸ், ஏன்னா அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்து இதை திங்க் பண்ணுவார். ஸோ அதனால் எப்படியும் ஆயில் ப்ரைஸை குறைச்சாகணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் அண்ட் அந்த சாங்ஷன்லேருந்து விடுபடுறதுக்காக. இதை யூஸ் பண்ணி இந்தியா வந்து திருப்பியும் அதர் சோர்ஸஸுக்கு இவங்க மூவ் பண்ணலாம். இதர் கேஸாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், ஃபர்டிலைசர், அந்த மாதிரி ஐட்டமை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு. பட் இந்த எண்ட் ரிசல்ட்டு ஈரான் தோ இந்தியன் ஷிப்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் அலோவ் பண்ணாலும் டு பாஸ் த்ரூ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை, அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது.
அந்த காஸ்ட் எல்லாமே எங்கே போய் முடிய போகுது அப்படின்னா எனர்ஜி ப்ரைஸ் இன்க்ரீஸில் தான் போய் முடிய போகுது. அது இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் ஆனால் இந்த எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் இருக்கிறனால அது முடிஞ்சோன்னா இது அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கும் கிரேட்டர் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒன் மோர் ரவுண்ட் ஆஃப் ஃபால் இன் ஷேர் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு கூட திட்டவட்டமாக சொல்லிடலாம். இது மட்டும் இல்லைங்க, நமக்கு இந்த த்ரெட்டு விலகினா கூட இந்த ஐடி த்ரெட் ரியலி ஷுவராக வரப்போகுது. அது ஐடி இண்டஸ்ட்ரியை மட்டும் பாதிக்க போகிறதில்ல, இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸு, லீகல் சர்வீஸு அண்ட் ஆல் அதர் சர்வீஸை இது ஹிட் பண்ணும். அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை குறைக்க செய்யும். அதனால் நம்ம குயிக்காக அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சாகணும். அங்கே அப்போ தான் இந்த இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை அண்டு நம்ம சம்மாட் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இந்த டாக்ஸ் அது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஃபெயிலியராக முடிஞ்சிச்சுன்னா என்ன அவுட்கம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டு ஏஷியா அண்ட் யூரோப் அவங்க 2 பேரும் இந்த வாரில் பார்ட்டிசிபேட் கிடையாது. ஸோ யார் இந்த ரீஜனோட சம்மந்தப்படலையோ அவங்கெல்லாம் அவங்களுடைய க்ரோத் ஆஃப் எக்கானமி சிவியர்லாம் அஃபெக்ட் ஆகும். யார் இந்த வார்னால் ஆக்சுவலாக கான்ஃப்ளிக்டில் ஜோனில் இருக்காங்களோ அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டு சிவியராக பாதிக்கும். அண்டு அதனால் அவங்களுடைய எக்கானமியும் டிக்ளைன் ஆகும். ஆனால் ஆக்சுவல் பார்ட்டிசிபெண்ட் இருக்காங்கள்ல, லைக் யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸு, அவங்க இந்த வார்களில் சம்மந்தம் டைரெக்டாக இருந்தால் கூட அவங்க எக்கானமி எக்ஸப்ட் அந்த எனர்ஜி ப்ரைஸ் இன்க்ரீஸை தவிர அவங்க ஒன்றும் சிவியராக பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த சப்ளை சைடில், தோ ப்ரைஸ் மேலே போயிருக்கலாம், பட் அந்த சப்ளை சைடில் அவங்க பாதிக்கப்படவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ரைஸ் ரைஸ்னால் ஒரு மொமெண்டம் இருக்கும் அந்த இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அதனால் அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுக்கு இப்போதைக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. அண்டு எனியோ இந்த ஹோல் சிச்சுவேஷன்னால், இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்னால் இந்த குளோபல் ட்ரேடு வால்யூம் குறைய தான் போகுது. அண்டு குளோபல் ட்ரேடு அட்லீஸ்ட் 1 to 2% டிக்ளைன் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இன் 2026. ஆனால் இந்த வார் அதோட இம்பேக்ட் ஈவன் முடிவுக்கு வந்தால் கூட அண்டு இந்த ரெஸ்ட் ஆஃப் த இயரை நம்ம இதோட இம்பேக்டை நம்ம பார்க்க தான் போகிறோம் அப்படிங்கிற திட்டவட்டமாக சொல்லிடலாம். ஸோ இதுதான் என்னுடைய வியூ ஆஃப் த கரண்ட் சிச்சுவேஷன் இன் த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு கூட சொல்வேன் நான். அண்டு உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கூட நீங்கள் கூட தெரிவிக்கலாம். அண்டு அதை கூட கமெண்டில் போடுங்க, நான் கூட படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.